ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அவங்கள வந்து பெருசாக லைஃப்பில் அச்சீவ் பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்து தேவையான ரெமுனரேஷன், ரெகக்னைசேஷன் எதுவுமே கிடைக்காது. மோஸ்ட்லி இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, ஹைக்காக ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, இந்த மாதிரி நிறையா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஜாதகத்தை பார்க்கலாம். ஃபேவரபுளான தசாபுத்திகள் வந்து இருக்காது. ஓகேங்களா? இப்போ வந்து சனி தசை நடக்குது, சனி வந்து சிம்ம லக்னம், சனி தசை வந்து நடக்குது, 8ல் உட்காந்துருக்காருன்னா இந்த 19 வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கஷ்டப்பட போகிறது கிடையாது. ஸோ அதில் ஒரு சில வருஷங்கள் அந்த கோச்சார குரு சேர்க்கை, இந்த மாதிரி கோச்சார கிரகங்களின் தொடர்பு இதெல்லாம் இருக்கும்பொழுது அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இப்போ ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கும், ப்ரொமோஷன் எல்லாமே கிடைக்கும். ஸோ அது எப்போ கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா, எப்போ வந்து கோச்சார குரு சனியோடு சேரும் பொழுதோ, அல்லது கோச்சார சனி குருவுடன் சேரும் பொழுதோ, கோச்சார குருவை சனி பார்க்கும் பொழுதோ, கோச்சார சனியை குரு பார்க்கும் பொழுதோ, அந்த மாதிரியான காலகட்டங்களில் அவர்களுக்கு நிச்சயமாக பதவி உயர்வு, ப்ரொமோஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது.